குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் பொருளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. அந்த காலத்துல அப்போ எங்க அப்பா இந்த தெரு கோழத்தான் குளிச்சார். இப்ப நானும் அதே கதித்தான், இந்த தெரு கோழத்தான் குளிக்கிறேன். என்ன பண்றது, நம்ம காலம் இப்படி போய்க்குது. அந்த காலத்துல எங்க தாத்தா கூவ நதியிலேயே குளிச்சாராம். தண்ணி அவ்வளவு சுத்தமா இருந்துதான். இப்ப கூவ நதியெல்லாம் குளிக்க முடியாது. அவ்வளவுதான், ஒரே நாத்தம், கொஞ்சம் நஞ்ச நாத்தம் இல்லை, கப்பு அடிக்குது. நம்ம ஒன்றிய அரசு மாதிரி நாரி கெடுக்குது. என்ன பண்றது, சரி நம்ம காலம் இப்படி போய் இருக்குது. நம்ம குளிக்கும் போது தான் இந்த காக்கா பேல வரும். காலம் எங்கேயோ போய்க்குது. இப்படி திரும்பினா 2.0ன்றான், இப்படி திரும்பி போயிட்டா 3.0ன்றான். SRI ஆகிட்டான். அதுவும் கூட CAA புகுத்துறான். அப்புறம் என்ன கேட்டா 29 நாள் ஆகிட்டான். 29 நாள் ஆகிட்டான். தொழிற்சாலைய திறந்த வெளி சிறைச்சாலை ஆகிட்டான். செத்துவன் உயிரோடு வரான், உயிராகிறவன் செத்து போறான். 75 லட்சம் ஓட்டு காலி பண்ணிட்டான். நாடு இப்படி போய்ங்குது. எங்க போய் முடியுமோ யாருக்கு தான் தெரியுமோ தெரியல. என்ன பண்றது. ஓ நம்ம ஊரே சமஜோரே, சுத்தி பாரு சுத்தம் பாரு. ஓ நம்ம ஊரே குப்பமேடு பொறுக்குப்பேட்டை போய் பாரு. ஓஹோ தம்பி, வா தம்பி, பாட்டு ரொம்ப ஜோராக்குதா? ஆமாண்ணே, புதுசாக்குதா? ஆமா, இந்த பாட்டு பாடினாதான் குப்பையே வெளியே வருது. குப்பையில அப்பதான் வெளியே வருது. ஆமா ஆமா, இந்த பாட்டு பாடலாம் குப்பை வீட்டுக்குள்ளே இருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்குது. ஆமா, இது வந்து சென்னையின் சுப்ரபாரதம். ஆஹா, ரைட், வெரி குட் வெரி குட். சரி தம்பி, சரிண்ணே. இன்னைக்கு இவ்வளவு காலையில வந்துட்டேன்? வெளியே போனே, அதனாலதான் சீக்கிரம் குளிய. நானும் குளிச்சுட்டு போனேன்ல. குளிக்கலாம் தம்பி, குளிக்க வேண்டியதுதான், குளிக்க வேண்டியதுதான். சரி சரி. என்ன மேனி இவ்வளவு பளபளப்புன்னு இருக்கு? அதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, இந்த சோப்பு தான் காரணம். சோப்பு தான்? ஆமா, பொண்ணு சோப்பு தானே. பொண்ணு சோப்பு அதெல்லாம் நான் போறது இல்ல. பாத்திரம் விளக்குற சோப்பு. ஓஹோ, அது பாத்திரம் எப்படி பளபளன்னு ஆயிடுது. அது பாத்திரம் விளக்குற சோப்பு போட்டு குளிச்சா பளபளன்னு ஆயிடுவேன். ஒரே தமாஷ் தானே நீ. ஆமா, சரி. இன்னும் ஊர்ல பரபரப்பா பேசின்னு இருக்கிறாங்க. இது தெரியாதா உனக்கா? என்ன விஷயம்? அடப்பாவி, பட்டா கேட்டு இயக்கம் நடத்துறோம். இயக்கம்? மனு கொடுக்குற போராட்டம். மனு கொடுக்குற போராட்டம் பட்டாவுக்கு போனே. நானும் பட்டாக்கு கேட்டு கேட்டு நடையா நடக்கிறேன் தாசில்தார் ஆபீஸுக்கு. எங்க அப்பா நடந்தான், போய் சேர்ந்துட்டான். சரி, இப்ப நான் நடக்கிறேன். சரி, ஒன்னும் நடக்க வேலைக்கே ஆகல. என்னன்னு கேட்டேன்னா ஆன்லைன்ல ஏத்தணும். ஆமா, அப்ப பட்டா கொடுத்தாங்க பாரு, அதெல்லாம் இப்ப செல்லாதான். அதெல்லாம் ஆன்லைன்ல ஏத்திருக்கணுமா? ஆன்லைன், ஆமா, ஆன்லைன்ல ஏத்திருக்கணுமா? அதனால பட்டா போகணும் அப்படின்னு கேக்குறோம் ஜனங்களை இட்டு போய். ஆமா, இது இல்லாம இன்னொன்னு சொல்றானே, நீர்நிலைன்றான், கிராம நத்தன்றான். ஆமா, நத்தம் புறம்போக்கு, அரசு புறம்போக்குன்றான். ஆமா, குட்டை புறம்போக்குன்றான். ஆமா, குளம் புறம்போக்குன்றான். ஆமா, நீர்பிடிப்பு இடம், நீர்பிடிப்பு இடம். ஆமா, கோவில் புறம்போக்குன்றான். அனாதீன புறம்போக்குன்னு அது வேற சொல்றானே, அனாதீன புறம்போக்குன்றான். இப்படி நிறைய புறம்போக்கு வச்சுக்கிறான். கூட நம்மள புறம்போக்குல வச்சிருக்கலாம். ஆமா ஆமா, ஊரே புறம்போக்கு, ஊரே புறம்போக்கு. இது பரவாயில்ல, ஒன்னே வேணாம். அம்பத்தூர் தாசில்தார் ஆபீஸ் எங்க இருக்குது? அங்கேதான் இருக்குது. அங்கதான் இருக்குது. அது எந்த இடம் தெரியுமா? நீர் பிடிப்பு இடம். நீர் பிடிப்பு, ஆமா, நீர் பிடிப்பு இடம். ஓ, தாசில்தார் அங்க இருக்குது. அவளையே போற டிஐ சைக்கிள்னு பெரிய கம்பெனி 57 பாதிக்குது. டிஐ சைக்கிள், ஆமா, ஏரிக்குள்ள தாங்குது.
ஓஹோ பாதிக்குது. ஓ இந்த பக்கம் இப்படி வந்து பார்த்தா வச்சுக்கோ, புதூர் போலீஸ் ஸ்டேஷன் போய்ப்பாரு, ஏரி கரம்பால் தாங்குது. அதுவும் அவளையா போற, நம்ம சென்னையில வள்ளுவர் கோட்டம் இருக்குதா, அது எங்க இருக்குதா, எங்க இருக்குது, ஏரியில தாங்க இது, ஏரியில தாங்க இது, இப்படி இருக்குது. ஆனா நம்ம போய் கட்டணம் வச்சுக்கோ, இது நீர் பிடிப்பு இடம், அதனால இங்க இருக்க கூடாது, அதெல்லாம் இடி இடி அப்படின்னு உத்தரவு போடுறாரு. ஆனா உத்தரவு போடுறது எங்க உட்காந்து உத்தரவு போடுறாரு, எங்க அவரு அந்த நீர் தான் உட்காந்து உத்தரவு போடுறாரு. அந்த சிவப்பு பில்டிங் எல்லா சிவப்பு பில்டிங்கும் நீர்நிலை தான் இருக்குது. நீர்நிலையத்திலிருந்து நீர்நிலையத்தை சொல்றேன். ஆமா, நீ இதுதான் வேடிக்காகுது, தமாஷா இல்ல இந்த சிரிக்கலாமா, என்ன பண்றது, இது மாதிரி இருக்குது. சரி, எவ்வளவு பேசுறீங்க, ஆமா நீங்க தான் ஆதரவா இல்ல, ஆமா நீங்க நேரம் தனியா போய் கேட்டு வாங்க வேண்டியது தானே எல்லாருக்கும். என்ன தம்பி தமாஷா பேசுற, இதெல்லாம் நடக்கிற கதையா, நடக்கிற கதையா, இது 5 வருஷத்துல முடியறதுல தம்பி, இது 50 வருஷ காலமா போராட்டம் நடத்திக்கிறான். அந்த மாதிரி ஒரு ஆள் போய் கை தட்டினா ஓசை வராது, பல கை சேர்ந்து கை தட்டினாதான் ஓசை வரும். ஓஹோ ஆமா, அதனாலதான் ஜனங்களை கூப்பிடுறோம், வாங்க வாங்க பட்டா கேட்டு வாங்கலாம், நம்ம எடுக்கிற இடத்துக்கு, நம்ம நிலம் நம்ம வீடு, பட்டா வாங்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறோம். ஆமா, ஜனங்களை தட்டி கேட்க போறோம், கேக்குறீங்க. ஆமா, முதலமைச்சர் சந்திக்க போறோம். ஆமா, இது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க போல இல்ல. என்ன தம்பி இப்படி பேசுறீங்க, நீ ஏதோ விஷயம் தெரிஞ்ச ஆளா இருப்பன்னு பார்த்தா எதிர்ப்பு எப்படி எதிர்ப்பாகும், எல்லாருமே இப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நாங்க அரசுக்கு எதிராக எதுவுமே நடக்கல, உண்மையா சொல்றோம், அரசுக்கு எதிராக நடக்கல. அரசு செய்யற விஷயமா பாராட்டுறோம், பாராட்டு நிறைய விஷயம் பாராட்டுனீங்க. விடியல் பயணம் பெண்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயம், நல்ல விஷயம் பாராட்டுறோம். காலை உணவு திட்டம் அதை நாங்க பாராட்டணும். பெண்களுக்கு மாச உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாய், அது நாங்க பாராட்டணும். அதை என் பாய் பொழுதுக்கு போற, போன வாரம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறாங்க. எப்பவுமே வழக்கமா மலை மேல உச்சி பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறது ஏத்தினுக்கிறாங்க. அங்க ஒருத்தர் என்ன பண்ணா, அங்க தீபம் ஏத்த கூடாது, இந்த சர்வே கல்லுக்கு இது பாரு கல்லு, அந்த கல்லு மேல தீபம் ஏத்துறன்னு ஒருத்தன் சொன்னான். அட முட்டாள் பசங்களா, அவன் முட்டாளா, இப்படி கலவரத்தை உருவாக்குறான், தமிழ்நாட்டை கலவரமாக்கணும் அப்படின்னு பாக்குறான். இது இங்க நடக்கல. அங்க உடனே நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிச்சு, காவல்துறை போய் அதை தடுத்து நிறுத்திச்சு. நல்ல விஷயம், நல்லா பாராட்டணும். இப்ப கூட பாராட்டுறேன், நம்ம முதலமைச்சருக்கு ஒரு வணக்கம் சொல்றேன். ஆமா, நல்ல விஷயம். இது மாதிரி விஷயங்களை நாங்க பாராட்டுறோம். அரசு செய்ய வேண்டிய விஷயம் இது, அதை நாங்க ஞாபகப்படுத்துறோம். ஓ, ஞாபகப்படுத்துறீங்க, நாங்க எதிர்பார்ப்பு நடக்கல, 4.5 வருஷம் செய்யல. ஆமா, செய்யுங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறோம். மக்களுக்காக நீங்க செய்யணும், மக்களுக்காக. ஆமா, இதை நாங்க ஞாபகப்படுத்துறோம். ஆனா சில பேர் எதிரா செய்யறான், எதிரா பண்றான், இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. நான் நினைக்கல, எனக்கு தெளிவுபடுத்திட்டேன். நான் நினைக்கல, அதனால நாங்க தெளிவா தாங்க எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறோம். இதனால நாங்க கலகம் பண்ணல, சரி நாங்க இது பண்ணல. மக்கள் பிரச்சனை இது நீங்க செய்ய வேண்டியது, அரசாங்கம் செய்ய வேண்டியது, இதை செய்யுங்க. என்னன்னு அரசு ஒரு 5 நிமிஷம் செஞ்சலன்னு. ஆட என்னப்பா, சின்ன ஒரு A4 சீட்டுப்பா, ஒரு சீட்டுல ஒரு கையெழுத்து போட்டு எல்லாரும் ஆன்லைன் அப்படி ஏத்தி விட்டு பிரச்சனை தீர்ந்து போச்சு. ஓட்டம் வரல, என்ன அவங்களுக்காக தான் செய்யறோம், கணக்கை வச்சுதான் செய்யறோம். ஆமா செய்யலாம். ஆனா இவ்வளவு செஞ்சுக்கிறாரு, இது செய்வாரு அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓஹோ, ஆமா. சரிண்ணே, என்னைக்கு போறீங்க? என்ன தம்பி, ஊரா மனு குத்துக்கிறோம், நோட்டீஸ் குத்துக்கிறோம். எங்க வீட்லயே குத்தாங்க, எங்க வீட்டுக்காரமா காட்டுச்சு. வரப்போற 16ஆம் தேதி டிசம்பர் 16, டிசம்பர் 16 எங்கேயோ நினைச்சுக்காத, அடுத்த 2 நாள் பொறுத்து. ஓஹோ, டிசம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கிளம்பிடணும். நம்ம ஒருத்தர போக கூடாது, ஜனங்களோட அவங்க கையில மனு கொடுத்து இவ்வளவு ஜனம் பட்டாளம் இருக்கிறோம் பாருங்க அப்படின்னு லட்சக்கணக்கான பேரை காட்ட போறோம். எங்க ஏரியால கூட 3 வேன் போதான் வர சொன்னாங்க, சொல்லிக்கிறாங்களா? ரைட்டு, நானும் கிளம்பி ரொம்ப சந்தோஷம். வாங்க, ஒரு நாள் எதுக்கோ லீவ் போடுறோம், எதுக்கோ லீவ் போடுறோம், மஞ்சள் நீராட்டு விழா அதுக்கு போடுறோம். ஆமா, இதுக்கு லீவ் போட்டு நம்ம வரலன்னு கட்டாயமா நீ வர தம்பி. வரோம், நாம போராடுறோம். போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்ல. வாழ்க்கை இல்ல. எங்கள் நிலம் எங்கள் உரிமை. பட்டா கொடுப்பது அரசின் கடமை. டிசம்பர் 16 வந்துருங்க. வாருங்கள்.